அன்பார்ந்த வாக்காள பரவடை மக்களே, இனிமேலும் நான் பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டேன். நான் ஒரு தவறு செய்து விட்டேன். ஆகையால் தான் பிஜேபி கூட்டணியை ஆட்சியை நான் கவிழ்த்தேன். இனிமேலும் எந்த நேரத்திலும் நான் பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொன்னாங்கல்ல. நீ ஒரு தலைவரை இப்ப இன்னைக்கு அண்ணாவை மதிக்கிறோம், தலைவர் கலைஞரை மதிக்கிறோம். நீ ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணிட்டிய பாவி. நான் தான் முதலமைச்சர். யாரு? நான் தான் முதலமைச்சர். இந்த நாட்டு மக்களுக்காக தமிழ் மொழி செம்மொழியை கொண்டு வந்தீர்களா? தமிழ், அதாவது மழை பெய்துட்டு இருக்கு. நாளைய தமிழகம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதாவது புயல் வந்துச்சு, பாண்டிச்சேரிக்கு போயிடுச்சு. ஆனா நேராக போய் பார்த்த ஒரு மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அதுவும் திருவண்ணாமலையில ஒரு மேல இருந்து கல்லு கீழே விழுந்து ஒரு 7 பேர் செத்துட்டாங்க. ஆனா நேரடியா சென்று நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எப்படியாவது காப்பாற்றி விடலாம் என்று நினைக்கிறார். முடியவில்லை. 18 மணி நேரம் காத்திருந்த இந்தியாவிலே ஒரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். நீங்க என்ன பண்ணீங்க? திருச்சாவை கூட்டிக்கிட்டு கோவாவில் தனி விமானத்தில் போறீங்க. ஐயோ ஐயோ, அது அவரு பிறந்த நாளுக்கு என்ன பண்றாருன்னா, உண்மைதான் சொல்றேன், ரீசெண்டா தான் பேசுறேன், திருச்சாவோட நாய்க்குட்டியோட விளையாண்டுட்டு இருக்காரு. இவரு தலைவரா கூட யாரு? புச்சு ராமகனா யாரோ பேருனா, ஆனா புச்சுனா என்னமோ புச்சு ஆனந்தான், பேரே தரல. இன்னொருத்தர் லாட்டரி சீட்டுக்காரரு இல்லையா? அதாவது இவங்கெல்லாம் அண்ணன் கூட இருக்கக்கூடிய, அதாவது வந்தே மாதரமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திறமையா நீங்க 3 பேரை வச்சுக்கிட்டு டெபாசிட் கூட வாங்க முடியாது. நான் முடிச்சுக்கிறேன். எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க. சிவாஜி கூட கட்சி ஆரம்பிச்சாங்க. அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே அசையும் இல்லையா? ஆனா திருவையாறு சட்டமன்றத்தில் சிவாஜி நிற்கிறார். எதிர்த்து போட்டியிட்டவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் துரை சந்திரசேகர். சிவாஜி தோற்று போனார். துரை சந்திரசேகர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார். இன்றைக்கும் அண்ணன் போல் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இவரு கூட டி ராஜா கூட கட்சி ஆரம்பிச்சாரு. அதாவது சிரஞ்சீவிக்கு இல்லாத கூட்டமா வடிவேலு அண்ணன் கூட பிரச்சாரம் வந்தாரு. பாவம், அன்னைக்கு தோந்துட்டாரு. என்னன்னா அவ்வளவு கும்பல். நாங்களாம் வெற்றி பெறுவோம் எனக்கு தவறா சொல்ல. கும்பலை பார்த்து ஒரு 4 பேர் கும்பலா வரதான் செய்யும். உனக்கு என்ன தெரியும்? நீ தமிழ் மொழி செம்மொழி அந்தஸ்து பெற்றுக் கொடுத்தீர. 5வது முறையாக தலைவர் கலைஞர் முதல்வராக வந்த போது தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர். ராஜீவ்காந்தி ஒருவர் இந்த மண்ணில் இறக்கவில்லை என்று சொன்னால் ஜெயலலிதா அவர்களும் முதலமைச்சராக வந்திருக்க முடியாது. எடுபடாத எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்திருக்க முடியாது. ஒரு முறை அன்றைக்கு SR பாலசுப்ரமணியன் எதிர்கட்சி தலைவர் இல்லையா? அப்ப 2 பேர்த்துக்கு பிரச்சனை. இப்ப மாறிட்டாரு கட்சி, பெருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. உடனே அம்மையார் ஜெயலலிதாவை பார்த்து, எங்க தலைவரால தான் காலி பெருங்காய தப்பான்னு ஜெயலலிதா SR பாலசுப்ரமணியன் சொல்லிட்டாங்க. உடனே அவரு, எங்க தலைவர் ரத்தத்தால் தானே நீங்க முதலமைச்சர் ஆனீங்க அப்படின்னு. அம்மா எழுந்து, மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நான் ராஜீவ்காந்தி ரத்தத்தால் தமிழகத்தில் முதலமைச்சராகவில்லை. என்னுடைய சொந்த உழைப்பால் தான் நான் தமிழகத்தில் முதலமைச்சரானேன். மாண்புமிகு பேரவை தலைவர்களே அப்படின்னு சொன்னாங்க. சரி, பரவாயில்ல. நீ உண்மையா ஜெயலலிதா உண்மையா இருந்தா, ஜெயலலிதா உயிரோடு இருக்கின்ற போது என்ன சொன்னாங்க? எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அந்த சப்ஜெக்ட் இல்லையா? என்ன சொன்னாங்க? அன்பார்ந்த வாக்காள பரவடை மக்களே, இனிமேலும் நான் பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டேன். நான் ஒரு தவறு செய்து விட்டேன். ஆகையால் தான் பிஜேபி கூட்டணியை ஆட்சியை நான் கவிழ்த்தேன். இனிமேலும் எந்த நேரத்திலும் நான் பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொன்னாங்கல்ல. நீ ஒரு தலைவரை இப்ப இன்னைக்கு அண்ணாவை மதிக்கிறோம், தலைவர் கலைஞரை மதிக்கிறோம். நீ ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணிட்டிய பாவி. அந்த ஆவி உன்னை சும்மா விடாது இல்லையா? இப்ப போய் என்ன பண்ற? அண்ணன் இருக்காரு, ஒரு அமைச்சரை பத்தி நம்ம இப்படி பேசக்கூடாது, டீசெண்டாவா பேசுற. போய் அமித்ஷா காலை பிடிச்சி, அதுக்கு மேல நீங்களே புரிஞ்சுக்குங்க, என்னையா இது நாயா கடுமையா இருக்குது. அமித்ஷா சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, பிஜேபி அதாவது கூட்டணி ஆட்சி தான் பிடிக்கினாரு. இவரு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, அதாவது கூட்டணி ஆட்சியாலேயே ஒண்ணுமே வராது. இதுல வேற
தமிழிசை சவுந்தரராஜன் பாவம், அதாவது அந்த அம்மா அப்படிதான், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும். ஐயோ ஐயோ, இது காஞ்சிபுரம் மாவட்டத்துல தாமரையும் மலராது, ஒரு கன்றாவியும் மலராது. நான் ஏதாவது பேசி விட்டு போயிட போறேன். அதுவும் அண்ணன் கூட யூடியூப், நான் அவரை பார்த்தா நான் பேசுறேன். உண்மையாலும் இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை பண்ணான் பாரு, அடே அப்பா, கொஞ்சம் கூத்தா பண்ணான், திடீர்னு பார்த்தா அடிச்சுக்கிட்டாயா. அது பார்த்தா பஞ்சு. சினிமாவில் நானும் சினிமா நடிச்சிருக்கிறேன் சீரியலில். அதாவது ரெடி 1 2 3 மானிட்டர் ஆக்ஷன்பாங்க, போய் நடிக்கணும். அது மாதிரி ஒருத்த பின்னாடி ரெடி 1 2 3ன்றான், டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு அடிச்சுக்கிட்டான். அப்புறம் ஒருத்தன் என்னமோ இவன் வந்து அது பார்த்தா பஞ்சு, ஒருத்தன் கட்டி பிடிக்கிறான். என்ன கூத்துனா நான்னுட்டு. அதுவும் கடைசியில் சொன்னான் பாரு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அண்ணா அறிவாலயத்தை செங்கல் ஒற்றை செங்கல்லாக நான் எடுப்பேன் என்று சொன்னான். நான் சொன்னேன், நீ உனக்கு அழிவுக்கு காரணம், நீ புடுங்கிக்கூடா, புடுங்கிக்குன்னு சொன்னான். இப்ப புடுங்கி போயிட்டான். என்ன கூத்து இவன். நான் கேட்கிறேன், இப்ப அண்ணா இருக்கிறார் இல்லையா, தொகுதி அவ்வளோ கண்ணியமா இன்னைக்கு எத்தனை மீட்டிங் தெரியுமா? அதாவது காலையில ஒரு மீட்டிங், பொழுதுனுக்கு வேலை முடிச்சுட்டு கூட, அதாவது இன்னைக்கும் இந்த தொகுதி மக்கள் வாக்களித்தவர்களுக்காக வந்திருக்கிறார் என்று சொன்னால், நான் சொல்கிறேன், எங்கள் அண்ணனுடைய, நான் சொல்லிடுவேன் இல்லையா, எங்க அண்ணனுடைய வந்து ஒரு சுட்டு வரல கூட ஆக மாட்டேன் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. இவர் என்ன பண்ணார் தெரியுமா? நான் சொல்றேன், இந்த ஒன்றிய செயலாளர் இருக்காருல்ல, அதாவது ஜனார்த்தன ஒய்ஃப் யூனியன் சேர்மனா வந்தே மாதிரம் வைஸ் சேர்மன்னா, நான் அந்த அம்மாட்ட கேட்டுக்கிறேன், ஆட்டுக்குட்டி அண்ணாமலைகிட்ட கேட்கிறேன், ஒரு ரிசைன் பண்ண சொல்றேன். அம்மா அண்ணாங்கிட்ட பர்மிஷன் வாங்கி, நீ அதாவது வந்தே மாதிரம் கொண்டாடிட்ட ஜெயிச்சிருவியா, நீ உண்மையான ஒரு முன்னாள் தலைவன் ஏத்துக்கிறேன். அண்ணா கோச்சுக்காத, என்னன்னா அரவு குறிச்சுன்னு ஓட்டு விட்டாங்க. அப்புறம் பார்த்தா கோயம்புத்தூர் எம்பி ஓட்டுக்கு வந்து, எம்பி நேற்று கோயம்புத்தூர்ல தான் பேசினேன், எம்பி கிட்ட பேசிட்டு தான் வந்தேன். அந்த எம்பி வந்தாரு, கோயம்புத்தூர்ல போய் நிக்க சொன்னா, ஓட்டு கேட்கலாம். இவர் என்ன பண்ணிட்டாரு, கலா மாஸ்டர் கூட்டிக்கிட்டு குட்டி அணியில டான்ஸ் ஆடிக்கிட்டு, ஓராரம் புளிய மரம் ஒளிஞ்சு நின்னா சலசலக்கம், ஓராரம் புளிய மரம் ஒளிஞ்சு நின்னா சலசலக்கம், நான் பிறந்த மதுரையில ஆளுக்கு ஒரு நட்டானுங்க, கூடனமே கூடனமே கூட்டு வண்டி காரவட மாட்டினமே மாட்டினம். அப்படியா மக்கள்? வடிவேலு சொன்ன மாதிரி மாப்பு வச்சுட்டாயா ஆப்பு, இப்ப பொட்டுன்னு போ, செருப்பு போட மாட்டாரு. திமுக வரலாறு தெரியுமா? 1957ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் குளித்தலில் போட்டியிடுகிறார். அப்போது உதய சூரியன் சுயேச்சை, அப்போது தண்ணீர் பள்ளி என்ற கிராமம், அந்த தண்ணீர் பள்ளி என்ற கிராமத்திலே 67 வாக்கு பெண்கள் வாக்கு. அப்போது உதய சூரியன் என்று சொன்னால் யாருக்கும் அறிமுகம் தெரியாது. இன்றைக்கு இப்ப தட்டினா பாரு யூடியூப், நாளைக்கு என்னத்தையாவது என்னை மாட்டி விட்டுருவாங்க இல்லையா? 2 மாசம் முன்னாடி அண்ணனுக்கு தெரியும், ஒரு வீடியோ வைரல் ஆயிடுச்சு. அதனாலதான் இவ்வளவு டீசென்ட் இல்லையா? ஆனா அந்த தண்ணீர் பள்ளி என்ற கிராமத்திலே 67 வாக்கு, அந்த 67 வாக்கும் தலைவர் கலைஞருக்கு வாக்களித்தார். 75 ஆண்டு காலம் கருப்பு சிவப்பு ஒரே சின்னம் உதய சூரியன். நாங்க எவ்வளவு எளிமையா இருக்கோம். என்னையா இது நியாயம்? செருப்பு போடலையா? இல்லைன்னா இந்த தமிழ்நாடு தலைவர் இருக்காருல்ல, அவர் பேர் என்ன பேர்? இப்போ இந்த பாஜக தலைவர் பேரே தெரியல, நயினா நாகேந்திரனா. அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பாக்ஸ் செருப்பு ஷூ சாக்ஸ் வாங்கிட்டு போயிட்டாரு. உடனே அண்ணாமலைட்ட வந்து போடுங்கன்னா, நான் செருப்பு போட மாட்டேனே, அது செருப்பு தானே போட மாட்டீங்க, இது ஷூ சாக்ஸ் போடுங்க. இப்படின்னா ஒரு கட்சி. யாரு பார்த்தாலும், அமித்ஷா இங்க வந்தாலும், மோடி வந்தாலும் திமுகவை ஒழிப்பேன். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் அழிந்து போயிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் ஒழிந்து போயிருக்கிறார்கள். மோடி வந்தா திமுக அழிப்ப, அமித்ஷா வந்தா திமுக அழிப்ப. அதுவும் மோடி சொன்னாரு பாரு ஒரு திருக்குறள், ஐயோ ஐயோ தமிழ்ல, ஐயோ ஐயோ நேரர நிரப்பர நிரப்பர நம்மாலு போட்டானோ பேஸ்புக்ல, பெட்ரோல் வைர, டீசல் வைர, மண்ணெண்ணெய் வைர, கேஸ் வைர. அப்புறம் பொங்கல் வாழ்த்து சொன்னார் பாரு மோடி, ஐயா ஐயா அநேரக்கா பொங்கல் நல்ல லேத்துக்கள். என்னையா புரியுது? நான் சொல்றேன்,
மோடி அவர்களே, தமிழ்நாட்டிலே உனக்கு வேலை இல்லை. அதாவது தந்தை பெரியார் வாழ்ந்தமன், அறிஞர் அண்ணா வாழ்ந்தமன், தலைவர் கலைஞர் வாழ்ந்தமன், இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின் வாழ்ந்தமன். மோடி என்ன பண்ணாரு தாய்மார்களே? முன்னாள் அதிமுக அமைச்சர் எங்க அண்ணன் பாரு எப்படி இன்னைக்கு அழகா இருக்காரு, அஜித் மாதிரி இருக்காரு. இந்த முன்னாள் அமைச்சர்லாம் என்ன பொய் சொல்ல, நான் சுத்தி போடணும் உண்மையால. இந்த முன்னாள் அமைச்சர் மாதிரிலாம் பச்சை வந்து யாரும் கிடையாது. அம்மா இருக்குல்ல, அம்மா அம்மான்னாங்க. அம்மா செத்து போன பிறகு சின்னாகி சின்னாகி சின்னம்மா, அதுவும் என்னன்னா கொஞ்சம் கூத்தாயா பண்ணாங்க. அந்த சசிகலாவுக்கு வந்து அந்த முடியெல்லாம் சுருட்ட முடியா இருக்கும், அயன் பண்ணிட்டாங்க. சசிகலா ஜெயலலிதா மாதிரி, அதாவது வந்து புடவை ஜெயலலிதா மாதிரி எல்லாம் போட்டு, அம்மா நடமா ரெடி 1 2 3 நந்தவனத்தில் வந்த ராசகுமாரி, சின்ன இடையும் சின்ன உடையும் உன் கண்ணப்பா. அம்மா அம்மா நில்லு, சின்ன நில்லு நில்லு, எல்லாம் சரியா இருக்கு, உன் மொழி மட்டும் திருட்டு மொழியா இருக்கு. நான் என்ன பண்றது இல்லையா? நான் வந்து பாத்தீங்கன்னா திருட்டு தொழில் பண்ணேன். இப்படி எல்லாம் கூத்து பண்ணிவிட்டு திடீர்னு பார்த்தா சின்னம்மா சின்னம்மான்னு சொல்லிட்டு இல்லையா, திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி. அதுவும் என்ன ஒரு குடும்பம்னா, நான் ஜாட்டா முடிச்சுக்கிறேன். இந்த செல்லூர் ராஜு இன்னொரு முன்னாள் அமைச்சர், அந்த ஆள் மாதிரி லூஸ் இன்னைக்கு எப்படி அழகா பாயிண்ட் எவ்வளோ டீசெண்டா பேசுறாரு எங்க அண்ணன் தாமு அன்பரசன் ஐயா அவர்கள். அவரு முன்னாள் அமைச்சர், நான் டீசெண்டா தான் பேசுறேன். முன்னாள் அமைச்சரா இருக்கின்ற போது அவங்க ஒரு 5 பேரு, ஐயா ஆத்துல கல்லழக இறங்குறாரு, தண்ணியெல்லாம் நீராவியா போயிட்டு இருக்கு, என்ன ஏற்பாடலாம். உடனே செல்லூர் ராஜு, அப்படியா வா போகலான்ட்டு எல்லாம் கலெக்டர் போகிறாங்க, எஸ்பி போகிறாங்க, எல்லாம் போகிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, இது நோட்டீஸ் கீழே எடுத்து போடக்கூடாது, இப்படி ஜென்மாக்குள்ள தண்ணி நீராவியாக போகிறது, இப்படி டக்கு 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 டக்குன்னு போட்டார். போட்டு மேலே வந்தார். மேலே வந்தா உடனே கூட இருக்கிறவங்க, ஐயா என்னையா வெள்ளை வெள்ளையா போகுது. உடனே செல்லூர் ராஜு, நம்ம வேட்டு கீட்டு வந்து போச்சா, இல்லை வேட்டிலாம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, என்னையா ஒரு கொடுமை. இன்னைக்கும் அண்ணன் அமைச்சர் சட்டமன்றத்தில் சிரிப்பாங்க. சரி, இப்போ எம்எல்ஏ இல்லையா, உடனே சட்டமன்றத்தில் கேட்கிறாரு செல்லூர் ராஜு, பேரவை தலைவர்கள் எல்லா எம்எல்ஏ நம்ம திமுக அமைச்சர்களே சிரிப்பாங்க. அவரை பார்த்து, என் தொகுதியில் பொழுதுபோக்கு அமைக்கப்படுமா, சபாநாயகர் வித்தியாசமானவர் அவரு, அதாவது 10 வருஷம் உங்காச்சு, நம்ம தங்கம் தனரசு பேசிட்டோம். உடனே தங்கம் தனரசு அவரும் சிரிச்சுட்டு, மாண்புமிகு பேரவை உறுப்பினர் அண்ணன் செல்லூர் ராஜு அவர்கள் அவருடைய தொகுதியில் பொழுதுபோக்கு அமைக்கப்படுமா என்று கேட்கிறார். அவருடைய தொகுதிக்கு அவரே பொழுதுபோக்கு என்று சொன்னார் என்று சொன்னால் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சார் இல்லையா. அது மாதிரி இன்னைக்கு வரிசையா சொல்லிட்டு போலாம். அந்த மாதிரி இன்னைக்கு அவரு இப்ப சொல்றாரு, என்னை எல்லாம் தர்மாக்குள்ன்றாங்க. இப்ப சொல்றாரு, நீ எல்லாம் வந்து அமைச்சரு, நாங்கெல்லாம் கை பூ பறிப்போம். இப்பயே எங்க அண்ணன் அன்பரசு ஆரம்பிச்சுட்டாருங்க தேர்தல் வேலையை. தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 இதுதான், அது மாற்று கருத்து கிடையாது.